ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் உரையும் காவியம். இறைவன் உரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலய மணியே அவர் குரலாம். அழைக்கும் இறைவன் தருமொழியா. ஆலய மணியே அவர் குரலாம். அழைக்கும் இறைவன் தருமொழியா. பீடமை அன்பின் பிரசன்னமா. பீடமை அன்பின் பிரசன்னமா. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாய். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனிதமாக்கப்பட்ட நாள் நம்மை ஒளிர்வித்தது. மக்கள் இனத்தாரே, வாருங்கள், ஆண்டவரை வணங்குங்கள், ஏனெனில் பேரொளி மண்ணின் மீது இறங்கி வந்துள்ளது. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய திருப்பிலையானது நினைவில் வாழுகின்ற நிஷ்மா என்பவருக்காகவும், நினைவில் வாழுகின்ற ஃபிதேலிஸ் கிறிஸ்டியன் அம்மாள் என்பவர்களுக்காகவும், நினைவில் வாழுகின்ற மெர்சலின் மேரி புஷ்பம் என்ற சகோதர சகோதரிகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இவர்களுடைய வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நாம், இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்ட அத்தனை குற்றங்களையும் கடவுள் மன்னித்து இவர்களுக்கு நிலை வாழ்வு தர இவர்களுக்காக இந்த பலி வழியாக மன்றாடுவோம். அதே வேளையில் தங்கள் வாழ்க்கையிலே கடவுள் காட்டி வருகின்ற நன்மைத்தனங்களுக்காக எபி அவர்கள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜார்ஜ் அவர்கள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். எட்வர்ட் சூஷா அவர்கள் இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த பலியின் வழியாக இவர்கள் தேடுகின்ற நல்லவைகள், வளமானவைகள், ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் குடும்பங்களிலே வந்து சேர இவர்களுக்காகவும் பலியிலே மன்றாடுவோம். இந்த பலியை தக்க முறையிலே கொண்டாட நமது குற்றங்குறைகளை ஏற்போம், மன வருந்துவோம், இறை இரக்கத்திற்காக மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை மகிழ்வான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 22, 4வது அதிகாரம் 6. அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதில்லை. இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவர் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் எந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கிறேன். நீர் எம் மைந்தர். இன்று நாம் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின்
விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கபர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோயுடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிறிய நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிடிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்ற நற்செய்தி வாசகத்தினுடைய இடைப்பகுதியானது நம்முடைய இந்திய மரபிலே ஒரு யாத்திரை மந்திரம் உண்டு. அந்த யாத்திரை மந்திரத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதாவது அந்த ஜெபம் என்னவென்று சொன்னால், இறைவா, இருளிலிருந்து ஒளிக்கும், பொய்மையிலிருந்து மெய்மைக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும் எங்களை அழைத்தருளும் ஆண்டவரே என்ற ஒரு ஜெபம். இந்த இறைவார்த்தையை வாசிக்கிற சமயத்தில் இந்த இந்திய மரபில் குடியிருக்கக்கூடிய யாத்திரை மந்திரம் நமக்கு நினைவூட்டப்படுகிறது. இது முற்றிலும் உலக வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியம். இந்த உலகம் முன்பை விட இருள் நிறைந்ததாக மாறிக்கொண்டு இருக்கிறது. எனவே ஒளிமயமான வாழ்வுக்கு இந்த உலகம் அழைத்து செல்லப்பட வேண்டும். அதிகமான பொய்மைகளால் இந்த உலகம் நிறைந்து கொண்டிருக்கிறது. எனவே வாய்மையின் பொருட்டு இந்த உலகம் வழிநடத்தப்பட வேண்டும். அதிகமான சாவுகளும் இந்த உலகத்திலே முன்பை விட நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்ற இந்த மந்திரத்தை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த பணியை முற்றிலுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார் என்பது வரலாற்று உண்மை. இதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆனால் இதை எங்கே செய்தார் என்று கேட்டால், புறையினத்து மக்கள், இன மக்கள் வாழ்ந்த பகுதிகளிலே தான் தன்னுடைய வாழ்க்கையை, பணியை தொடங்கியிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எங்கெல்லாம் அநியாயங்கள், அக்கிரமங்கள், அடாவடித்தனங்கள், பொய்மைகள், இருள் சூழ்ந்த இடங்கள் இருந்ததோ அந்த நேரத்திலே அந்த இடத்தில் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். அங்கேதான்
பல்சமய இன மக்களும் அந்த கலிலியா பகுதியில் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த பகுதியை அவர் தேர்ந்து கொண்டு அங்கே தன்னுடைய பணியை ஆற்றுகிறார். அங்கே கற்பித்தார், பறைசாற்றினார், குணமாக்கினார் என்று தன்னுடைய 3 பணிகளையும் அங்கே தெளிவுபடுத்தி அதை வாழ்வாக்கிய ஒரு சூழலைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். எனவே ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய திருந்தி வாழ்வதற்கான ஒரு சூழலுக்கு ஏற்றபடி தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கிறார். ஆனால் எதை பறைசாற்றினாலும், எதை சொன்னாலும், எப்படி குணப்படுத்தினாலும் இந்த மக்களுடைய மனப்பாங்குகளை பொறுத்து, மக்களுடைய விசுவாச போக்குகளை பொறுத்து, மக்களுடைய நம்பிக்கையான வாழ்க்கைகளை பொறுத்து தான் அந்த பறைசாற்றலும் குணப்படுத்துதலும் வந்து சேரும். இறைவன் விரும்புகின்ற அந்த ஒளிமயமான வாழ்வு வந்து சேரும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன் உணர்ந்தவராக அவருடைய பணிகளுடைய மைய செய்தி என்ன? நீங்கள் மனமாறுங்கள். தண்ணி ஊற்றுறோம், வீட்டில் ஒரு செம்பிலேருந்து தண்ணி ஊற்றுறோம். அந்த ஊற்றுற கப்பு கமுந்திருந்தால் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது. ஆனால் தண்ணியை ஊற்றி கொண்டே இருப்பார்கள், கப்பு நிறையாது. காரணம், கப்பு கமுந்திருக்கிறது. இதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளும் பணிகளும் இந்த உலகத்தில் நமக்கு வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உறவுகள் அந்த ஆண்டவரை நோக்கி இல்லை என்று சொன்னால் கடவுள் தருகின்ற அருள் ஒரு துளி கூட நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. எனவே தான் ஆண்டவர் இயேசு அதிகமாக சொல்வது மனமாறுங்கள். மனமாறுவது என்பது ஏதோ முகமாறுவது அல்ல, முகமாற்றுவது அல்ல, அல்லது உடலை மற்றும் மாற்றுவதல்ல. மாறாக புதிய மனநிலையோடு, புதிய மன உணர்வுகளோடு நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போடுவது, அதுதான் மனமாறுதல் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லி காட்டுகிறார். இந்த மனமாற்றம் என்று சொல்வது கடந்த காலத்தை கண்ணீரோடு பார்ப்பது மட்டுமல்ல, கடந்த காலத்தை கண்ணீரோடு பார்ப்பது மட்டுமல்ல, வருகின்ற எதிர்காலத்தை கவனத்தோடு பார்ப்பதுதான் மனமாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சும்மா இருக்கக்கூடாது. இந்த இயேசுவை போல நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை சூழலிலும் அதிகமான இருள் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது, பொய்மையான போக்குகள் இருக்கிறது, சாவுகள், நோய்கள் அதிகமாக இருக்கிறது. எனவே இவைகளுக்கு மாற்றக்கூடிய சூழலிலே இந்த உலகம் மனம் திரும்ப வேண்டும். அதற்கான விழிப்புணர்வுகளை உலகத்தில் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவா உமக்கே புகழ், உமக்கே புகழ் என்று நம்மால் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் பாட முடியும். அந்த வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியின் மூலமாக இந்த பறைசாற்றுகிற, இந்த குணப்படுத்துகிற, இந்த கற்பிக்கிற, இந்த போதிக்கிற பணிகள் மூலமாக கடவுளுடைய புகழுக்காக செய்தது ஒன்று. ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற நபரும் இந்த இயேசுவை போல பணிகளை செய்து இறைவா உமக்கே புகழ் என்று சொல்லி இருள் இருக்கின்ற இடத்திலே ஒளியைத்தா, பொய்மை இருக்கின்ற இடத்திலே மெய்மைத்தா, சாவு இருக்கின்ற இடத்திலே வாழ்க்கைத்தா என்று கேட்போம். ஆமென். அளித்தோம் எம் காணிக்கையை இறைவா உம் அன்பினுக்காய் கனிவோடு ஏற்றருள்வாய். கரம் கூப்பி வேண்டுகின்றோம். எரி தீபம் ஏற்றி வைத்தோம் இறைவா உன் சந்நிதியில். எரி தீபம் ஏற்றி வைத்தோம் இறைவா உன் சந்நிதியில். இருள் சூழ்ந்த எம் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றி வைப்பார். அளித்தோம் எம் காணிக்கையை இறைவா உம் அன்பினுக்காய் கனிவோடு ஏற்றருள்வாய். கரம் கூ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல் அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்களது இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவெல்லாம் ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானக தூதர்கள் திரளோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பிலும் நம்பிக்கையிலும் மனம் திரும்புதலிலும் நிறைவேற்றிடச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களது பெற்றோர்களையும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற நிஷ்மா, பிதேலிஸ், கிறிஸ்டினம்மாள், மெர்சலின், மேரி, புஷ்பம் என்னும் எங்களது சகோதர சகோதரியையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். வாழ்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இன்று தங்களுடைய நன்றி பலியை செலுத்துகின்ற எபி, ஜார்ஜ், எட்வர்ட், சுஷா குடும்பத்தினர் மீதும் முது அன்பையும் அருளையும் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையும் அபரிவிதமாக பொழிந்து காத்து எங்களை வழிநடத்தியருளும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாச பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசு, இந்த உலகில் உமக்கு உந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உடல் நோய்கள், மன நோய்கள், உறவு சிக்கல்கள், பண கஷ்டங்கள், தொற்று நோய்கள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் சுயநலம் என்னும் பாவ நிலையிலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமின்றி நலமாய் நம்பிக்கையாய் வளர்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் ஒரு சிலருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவத்தன்மைகளையும் பாராமல் முத திரு அவையின் வீர விசுவாசத்தை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான ஒற்றுமையான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். அன்பே என்றானவா, என் எண்ண நிறைவானவா, உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்க்கவா, என் ஏழ்மை குறை தீர்க்கவா. அன்பே என்றானவா, வளர்ந்தாய்ந்து நிழல் தேடும் நேரங்களில் வளமோடு என்னை சூழும் நதியாகிறாய். பிரிந்தோடி மனம் வாடும் வேளைகளில் என்னை தேற்று புது மலை போன்ற உன்னன்பு முன்னாலே நான், மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான் என் தாழை உன் மாண்பை நான் காண்கிறேன். என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன். அன்பே என்றானவா, என் எண்ண நிறைவானவா, உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்க்கவா, என் ஏழ்மை குறை தீர்க்கவா. அன்பே என்றானவா. மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம்.
புனிதமான இந்த மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்களது வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் நிறைய ஆசீர் அளிப்பாராக. திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. தென்றல் சுழலில் கமழும் மலராலீலி கரமேந்தி திகழும் முனிவா எழிலார் தலைவா புகழ் சுசை வளர்ந்தாதா. தென்றல் சுழலில் கமழும் மலராம் லீலி கரமேந்தி திகழும் முனிவா எழிலா தலைவா புகழ் சுசை வளர்ந்தாதா. புகழ் சூசை வளர்ந்தாதா. புகழ் சூசை வளர்ந்தாதா. புகழ் சூசை வளர்ந்தாதா. தூதன் கனவில் தோன்றி துரிதே பெயர் நீரயல் நாடே எனவே இசைந்து ஏகி நீர் எகிப்து புகழ் சூசை வளர்ந்தாதா. தூதன் கனவில் தோன்றி துரிதே பெயர் நீரயல் நாடே எனவே இசைந்து ஏகி நீர் எகிப்து புகழ் சூசை வளர்ந்தாதா. புகழ் சூசை வளர்ந்தாதா. புகழ் சூசை வளர்ந்தாதா. புகழ் சூசை வளர்ந்தாதா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.